வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்கிப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா 5ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். குறிப்பாக பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோகாசனம், ஹனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, சிறு வயது முதல் யோகாசனம் செய்து வருகின்றேன். 18 வயதில் இருந்து ஐஸ் கட்டி மீது யோகாசனம் செய்து வருகிறேன். ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 750 வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன். மலேசியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன். அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும், தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடைகள் திறந்து பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படும். நேரடி மானிய திட்டமுறை ரத்து செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் திறக்கவில்லை, பொது விநியோக திட்டமும் தொடங்கவில்லை. பொங்கல் பண்டிகைக்கான உணவுப் பொருட்கள் தொகுப்பும் வழங்கப்படவில்லை. மாறாக ரூபாய் 750 தொகை நேரடி மானிய முறையில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருப்பது மக்கள் நலத்திற்கு முற்றிலும் எதிரானது. பொங்கல் தொகுப்பை பொது விநியோக திட்டம் மூலம் வழங்குவதில் அரசிற்கு என்ன பிரச்சினை? மீண்டும் மீண்டும் ஏன் ஏமாற்று வேலையை செய்கிறார்கள்? எனவே நேரடி மானிய முறையில் ரூபாய் 750 வழங்கும் திட்டத்தை கைவிட்டு ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் தொகுப்பை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெங்களூரு இடையிலான பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெங்களூரு இடையே காலை 10:15 மணி மற்றும் இரவு 11 மணிக்கும், பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு பகல் 12:30 மணி மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிஆர்டிசி அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்கள் இயக்கப்படுகிறது. பஸ் கட்டணம் ரூபாய் 485. கர்நாடகா அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் பகல் நேர பஸ்களுக்கு குறைந்த கட்டணமும், இரவு நேர பஸ்களில் அதிக கட்டணம் வசூலிக்கும் முறை உள்ளது. இதனால் பெங்களூருக்கு இயக்கப்படும் பகல் நேர பிஆர்டிசி பஸ்களில் பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு பகல் நேர பயண கட்டணம் குறைக்க கவர்னரிடம் அனுமதி பெறப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் உத்தரவின்படி பெங்களூருக்கு இயக்கும் அல்ட்ரா டீலக்ஸ் பிஆர்டிசி பஸ்களில் பகல் நேர பயணத்திற்கு சாதாரணமான பஸ் கட்டணமாக வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பேரில் புதுச்சேரியில் இருந்து பெங்களூருக்கு காலை 10:15 மணிக்கு புறப்படும் பஸ் மற்றும் பெங்களூரில் பகல் 12:30 மணிக்கு புதுச்சேரிக்கு புறப்படும் பஸ் கட்டணம் ரூபாய் 485 இருந்து 390 குறைக்கப்பட்டுள்ளது. வழியில் ஏறி இறங்கும் பயணிகளுக்கும் கட்டணமும் சாதாரண பஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
அரசு ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்த துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாததால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் வரும் 12ஆம் தேதி கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் நிர்வாக சீர்திருத்த துறை அனைத்து அரசு துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மிஷன் 0 திட்டத்தின் கீழ் உயிரிழப்பினை தடுக்க வரும் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் உபயோகத்தை கட்டாயமாக அமல்படுத்த உள்ளது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் அனைத்து அரசு ஊழியர்களும் தவறாமல் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும். இது உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பின் நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டினால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் நிறுத்தி வைக்கப்படும். ஹெல்மெட் அணியாதது குறித்து பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள், சொசைட்டிகளின் பணிபுரிபவர்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டு வரப்படும். அனைத்து நிர்வாக செயலாளர்கள், டிஜிபி, துறை தலைவர்கள் இதனை உறுதி செய்து கடுமையான நடவடிக்கை எடுப்பர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை அடுத்த மணவெளி தேர்மூட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன். இவர் மகன் சத்யபாபு. இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று இரவு வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது டாக்டர் பரிசோதித்து விட்டு அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தார். புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏன்ஷியன் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பாக குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கௌரவ தலைவர்கள், ஊடக பிரிவு துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பான செய்தியாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் 700க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இல்ல புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் உறைவிட பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். கல்வியோடு கலைகளையும் கற்பிக்கும் புதுவை ஆதித்யா பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா மாற்றத்தின் அலைகள் என்ற கருத்தை மையமாக ஏற்று மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. திரைத்துறையில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான டிஜிட்டல் மேடையில் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஆண்டு விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளையின் டிரஸ்டி அனுதா பூனமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி சிறப்பித்தனர். ஆதித்யா பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 16 பேர், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 56 பேர், ஐஐடியில் 8 பேர், ஐஐஐடியில் 4 பேர், என்ஐடியில் 27 பேர், IISER 1, தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் 2 பேர், சாரணர் சாரணியர் இயக்ககம் 4 பேர், தேசிய மாணவர் படை 4 பேர் என பல்துறையில் சாதனை படைத்த முதன்மை மாணவர்களை பாராட்டி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆதித்யா பள்ளியில் 10 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. பள்ளி முதல்வரால் ஆண்டு அறிக்கை விளக்கப்பட்டது. ஆதித்யா கலைத்துறை இயக்குனர் கலைமாமணி டாக்டர் ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றுமை மற்றும் கலைநயம் மேம்பட ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசை கருவிகள் வாசித்து தங்களின் படைப்பாற்றல் திறமைகளை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் வெளிப்படுத்தினர்.
ஆண்டு விழாவில் 100 மழலையர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு, 100 பேர் பங்கேற்ற குழு இசை சங்கமம், 100 பேர் பங்கேற்ற மெகா கொயர், 100 பேர் பங்கேற்ற யோகா, 54 பேர் பங்கேற்ற சுடு களிமண் கண்காட்சி, பாசத்தின் விலை நாடகம், வீரமங்கை வேலு நாச்சியார் நாடகம், சாலை பாதுகாப்பு நாடகம் மற்றும் கலையம்சம் மிகுந்த கலாச்சார கருத்துக்கள் நிறைந்த நடனங்கள் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் இயல் இசை நாடகம் நாட்டியம் என முத்தமிழ் விழாவாக நடைபெற்றது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகள் மற்றும் வருகை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள், அரங்க அமைப்பாளர்கள், விழா குழுவினர் மற்றும் வருகை புரிந்த ஒளி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணம் விழா இனிதே நிறைவுற்றது. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை மற்றும் வேளாண்மை விவசாயிகள் நலன்துறை இணைந்து நடத்தும் 21ஆம் ஆண்டு யானாம் பீப்பிள் ஃபெஸ்டிவல் 2025 மற்றும் 23ஆம் ஆண்டு ஃப்ளவர் ஷோ விழாவும் ஏனாமில் உள்ள GMC பாலயோகி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவினை துவக்கி வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் ஏனாம் பிராந்திய அதிகாரி முனுசுவாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு DIG சத்ய சுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற சம்பவங்களை குறித்த ஆலோசனைக் கூட்டம் DIG சத்ய சுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்றது. சீனியர் SP கலைவாணன் முன்னிலை வகித்தார். SPக்கள் வீர வல்லபன், வம்சித ரெட்டி, ரகு நாயகம், பக்த வக்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய DIG சத்ய சுந்தரம், போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும். முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். இரவு நேரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பைக் திருட்டு வழக்கு அதிக அளவில் பதிவாகிறது. பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலை ஆகி வந்தால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார். புதுவை பெண் உட்பட 4 பேரிடம் 1.20 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் உத்தமன். இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி உத்தமன் 80,000 அனுப்பி ஏமாந்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்பொழுது ஆன்லைனில் இருந்த ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி ஆனந்தகுமார் 27,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து மூலகுளம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் 17,000, புதுவையை சேர்ந்த கவிதா 6,000 என மொத்தமாக 1.20 லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல மாணவர்களின் மருத்துவ கனவை, வாழ்வியல் கனவை நினைவாக்கும் குட்வெல் நிறுவனம் மூலமாக முதல் முறையாக கனடா நாட்டிற்கு வேலை வாய்ப்பு அழைப்பு கடிதம் கிடைத்துள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப பல மாணவர்களின் மருத்துவ கனவை, வாழ்வியல் கனவை நினைவாக்கும் குட்வெல் நிறுவனம் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் கனடா நாட்டிற்கான வேலைவாய்ப்பு அழைப்பு கடிதத்தை புதுவையை சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்களுக்கு பெங்களூரை சேர்ந்த பாஃபா பைலட்ஸ் நிறுவனம் மூலம் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை அதன் நிறுவனர் டாக்டர் விஸ்வா கார்த்திக் தெரிவித்தார். திரு மணிகண்டன் அவர்கள் கேட்டரிங் படித்துள்ளதால் இது சம்பந்தமாக தொழிலில் மாதம் ரூபாய் 2.40 லட்சத்தில் வேலை கிடைத்துள்ளதாகவும் கூறினார்.
வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு வழிகாட்டுதல் சிறப்பான முறையில் செயல்படுவதாக கூறினார். மேலும் 6 மாணவர்களுக்கு விரைவில் அழைப்பு கடிதம் கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு முதல் தொழில் கடன் ஆலோசனை வழிகாட்டுதல் துபாய் அலுவலகத்தில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், தொழில் முனைவோர் தங்கள் தொழிலுக்கான கடனை பெற எந்தவித முன்பணமும் இன்றி கடன் பெற தங்கள் நிறுவனத்தை அணுகலாம் என்றும் பேசினார். கடன் வேண்டுவோர் தங்கள் 3 வருட வருமான வரி செலுத்திய கடனுக்கான வங்கிக் கணக்கையும் விண்ணப்பத்துடன் அணுகுமாறு கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சீனாவில் மனித HMPV நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது. இது குளிர்காலத்தில் பொதுவாக குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளது. முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுய மருந்து எடுக்க வேண்டாம். தற்போது HMPV பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். அரசு ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து பணிக்கு வர வேண்டும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை கிடுக்குப்பிடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பெங்களூரு இடையிலான PRTC அல்ட்ரா டீலக்ஸ் பகல் நேர பஸ்ஸின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.